ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அன்றைக்கு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடத்தி கொண்டு வந்த பாதை பார்க்கும்போது மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நடந்தது. அவங்க போற பாதையில் எல்லாம் அது அவர்களோடு கூட வந்தது. ஒரு சேதமும் இன்றி அவர்களை அற்புத விதமாய் நடத்தி வந்தார். பாத்தீங்க அப்படின்னா 40 வருஷ காலம் அந்த ஜனங்களை நடத்தி வந்த பாதையே பூராமே அதிசயமானதாக தான் இருக்கும், அற்புதமானதாக தான் இருக்கும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு எனக்குமா சொல்ற ஒரு காரியம், அப்படி அவங்களை அதிசயமா நடத்தினேனே, என்னை நம்பி என் சமூகத்துல வந்து காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயத்தை காட்டாது இருப்பாரோ? நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யதான் போறாரு. உங்க கண்களால் அதை பார்க்க தான் போறீங்க. நீங்க என்னென்ன காரியத்தெல்லாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த காரியத்தை அதிசயமா முடியட்டும், ஆண்டவரே இந்த காரியம் ஒரு அற்புதமாய் முடியட்டும் சொல்லி நீங்க என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ அத்தனை காரியத்திலையும் நீங்களே உங்க பார்வைக்கு இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை, இப்படி ஆண்டவர் அற்புதமா நடத்திட்டான்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமா நீங்க பார்க்க தான் போறீங்க. அதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து இவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, எல்லாரும் மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு உங்களை பார்த்து கர்த்தர் ஆசீர்வாதத்தின் உச்சத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிக்க வச்சு, இதெல்லாம் எப்படி அப்பா சாத்தியம் ஆகும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன்னா, ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர், அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில அந்த அற்புதத்தை பார்ப்பேன், என் வாழ்க்கையில அந்த அதிசயத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நிக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.